செல்ல போகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரம் முதல் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட அவங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க போன்றோம். திறப்பின் வாசல் நிற்க போன்றோம். அன்று ஜோபு பிறருக்காக ஜெபித்த போது ஜோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவருடைய முன்னிலமே காட்டி பின்னிலமே ஆசீர்வதி. அப்படியாக நாங்களும் பிறருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். எங்கள் முகத்தை கர்த்தர் பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். அப்படியான விசுவாசத்தோடு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். இணையுங்கள், அழையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில். ஆமென். இந்த நேரத்திலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில வாழ்த்தி வரவேற்கின்றேன். முதலாவது ஜெபிக்க எங்களோடு சிஸ்டர் டோலியோர் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இந்த நாட்கள்ல நீங்க கேள்விப்பட்டது ஒன்று நிச்சயமாக செய்திகளுக்கு கூட அறிந்திருப்பீர்கள். ஒரு 2 வயது பிள்ளையை ஒரு நாய் அவ்வளவுத்துக்கு கடித்து குதறி இறந்திருக்கு. இப்படிப்பட்ட வன்முறைகள், இப்படிப்பட்ட அவதான குறைவுகள், இப்படிப்பட்ட பாவச்செயல்கள், அது பாவம் என்று சொல்றதா, பராமரிப்பு குறைவு என்று சொல்றதா, எங்கள் தேசங்கள்ல இப்படிப்பட்ட கொடூரமான நிலைமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அதுவும் உங்களுடைய கனடா தேசத்தில் தான் விபத்துக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதிகமான விபத்து. நேற்றைய தினத்துல ஒரு மகள் இறந்திருக்கிறாங்க. வாகனத்துல அடிபட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் கிராஷ் பண்ணி அவ்வளவு ஸ்பாட்டில் இறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட விபத்துகள், உயிர்ச்சேதங்கள், மரணத்தின் ஆவியை கடிந்து கட்டி ஜெபிங்க. இந்த தேசத்தை கர்த்தர் காக்க வேண்டும். கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று சொல்லி வார்த்தைகளை கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியா, ஜனங்களை பாதுகாத்து, பெற்றோர் பிள்ளைகளை பாதுகாப்பை பராமரித்து வழி நடத்தும்படியாக கர்த்தர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா, இப்படிப்பட்ட அவலச்செயல்கள், இப்படிப்பட்ட மரணச்செயல்களை நாங்கள் கேட்காதபடிக்கு இந்த மரணத்தின் ஆவியை கர்த்தர் துரத்தி வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக ஜோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தது போல எங்கள் கனடா தேசத்தை, நாங்கள் இருக்கிற பட்டணத்தை, எங்கள் உறவுகள், அயல்களை, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, வாதியங்கள் கூடாது அண்ணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு, இந்த பரபரந்த வைரஸ், புதிய வைரஸின் தாக்கம் யாரையும் தாக்கி விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியா விசேஷமா ஜெபிங்க. அவங்களோட மனப்பட. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி 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 அப்பா. அப்பா, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா, உங்களுடைய திருப்பாதத்தை நம்பி நாங்க யாவரும் ஒருமனதோட வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆபத்தான செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே, இங்க கேல்கரியிலே இந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் இல்ல ஒரு தகப்பனானவர் 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை காருக்குள்ள போட்டு ட்ரங்குக்குள்ள அடைச்சிட்டு போலீஸை கூப்பிட்டு சொல்லிட்டான். அவன் அந்த பிள்ளை 2 இறந்துட்டுது. அப்படி இந்த இந்த பெற்றோருக்குள்ள கர்த்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் தெரியல. இந்த பிசாசின் ஆவியாலய இயேசுவின் நாமத்தின் அதட்டுகிற ஆண்டவரே. அப்பா, உலகம் எங்கும் திரியிற இந்த ஆபத்தான பிசாசின் சோதனைகள், பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறனப்பா. அப்பா, நீங்க தான் இவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா, அசுத்தமான ஆவிகளுக்கு ஆண்டவரை இடம் கொடுக்காத வண்ணமாக இந்த பெற்றோர்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கண்ணும் மணியும் போல வளர்ப்பதற்கானவரை அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் இவர்களை கண்ணோக்கி பார்க்க வேணும் கர்த்தாவே. நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலனோ பூரணமாய் விளங்கும் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, அந்த பெற்றோர்களுக்குள்ள அப்பா நீங்க பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து அப்பா, இந்த பிசாசின் தாக்கத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆவியை
இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, வல்லமை நிறைந்த ஆவியை கொடுத்து அதட்டுறதுக்கு நீங்க இயேசுவின் வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வல்லமையின் ஆவியின் மூலமாக எல்லா விதமான அசுத்தமான ஆவியின் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் என் பிதாவே. அப்பா, உங்களோட சித்தத்தை செய்வதற்கே நாங்க வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, எங்களோட கரத்துல ஒன்றுமே இல்லையா, வெறுமையான பாத்திரங்கள் ஐயா. நாங்க வெறுமையான பாத்திரங்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். இந்த அழிந்து போன ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் பதில் கொடுக்க வேணும். இந்த அழிந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே, அப்பா, வழி தப்பி போகாத வண்ணமாக உலகத்துல உள்ளவர்களை அப்பா நீங்க ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி ஆண்டவரே இயேசுவே, கூட வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் லெட் யுவர் ஸ்பிரிட் மூவ் ஆண்டவரே. உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஆண்டவரே அதிர பண்ணுங்க ஐயா. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தேசத்திலே அப்பா அசுத்தமானவனுக்கு ஒரு ஒரு பகுதியும் இல்லாத வண்ணமாக, ஒரு விதமான இடமும் இல்லாத வண்ணமாக அப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களோட உன்னதமான மறைவில் இருந்து இவர்கள் உங்களுடைய நிழலில் தங்க கூடியதாக அவர்களுக்கு உங்களை அறியாமல் இருக்கிறவள் மத்தியில் ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்தீரையா. பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான அன்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்துல உபத்திரங்கள் ஆனாலும் ஜெயன் கொண்டேன். உங்களோட வல்லமை கொடுத்த உங்களோட அப்பா நீங்க உலகத்தை ஜெயித்தீங்க ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலனை சத்தத்தை கொடுத்து இந்த உலகத்துல எல்லா விதமான பிசாசின் ஆவியை அதற்றுவதற்கு தந்த உங்களோட கிருபைகளுக்கு, உங்களோட அன்புக்கு, உங்களோட அபிஷேகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுக்கு அன்று ஊழியர் செய்கிறவர்களை ஆண்டவரை நான் அதிகமாக உங்களோட அன்பில் அனைத்து வைத்து உங்களோட அபிஷேகத்துல அப்பா மூடி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி இரத்த கோட்டைகளை மூடி வைங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான துக்கமான செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே, அந்த பெற்றோர்கள் அந்த இனத்தார்கள் யாவருக்கும் எந்த பிரிதான மனப்பாரங்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டி அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாரப்பட்டு உங்கள் அண்டையில் வரும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா, அந்த பிரியாவுக்காண்டியும் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவளுக்கு ஒரு பெரிதான சர்ஜரி நடக்க போகுது. அந்த இருதயத்துல அந்த லங்ஸ் எடுக்க போறாரு ஆண்டவரே. அப்பா, உங்களோட சமூகத்தை அங்க அனுப்புங்க. அந்த தாயானவள் அப்பா பிரேஃபுல் மதர் ஆண்டவரே. அவ ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபத்திலேயே தான் இருந்து எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தான் மக்களுக்கு சொல்லி கொடுத்து சபைகளையும் ஆண்டவரே ஆறுதல் படுத்தி எப்பொழுதும் ஜெபிக்கிற தாயானவளுக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு ஆபத்தான நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நீங்க தான் அவர்களை கண்ணோக்கி பார்க்கணும். அந்த பிள்ளை சர்ஜரிக்கு போகும் பொழுது ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே நீங்க தான் பரியாகி கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே யூ ஆர் த பிசிஷியன் அப்பா என்று அவர்கள் அறியக்கூடியதாக அந்த டாக்டர்ஸ் மேல உங்களோட கரம் கூட இருந்த ஆண்டவரே நீங்க அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மகளானவள் அப்பா இந்த இப்படிப்பட்ட சோதனையில் இருந்து வெளியில வந்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அவளுக்கு ஒரு பெரிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆத்துமா உங்களோட கண்ணுக்கு எவ்வளவோ விசேஷமாக இருக்கிறது ஆண்டவரே. நீங்க கண்ணோக்கி பார்த்து அந்த ஆத்துமாவை ரட்சிக்கும்படியுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க கேட்ட ஜெபங்கள் ஒன்றென்றாலும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆண்டவரே ஒரு வாதையும் அணுகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு, சேனையிலின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்று கூறியபடி ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசன்னத்தை ஒவ்வொரு தரம் காணக்கூடியதாக அறியக்கூடியதாக உங்களோட வல்லமை அவங்களோட உள்ளங்களை அப்பா அறியக்கூடியதாக ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நம்பி உள்ளவர்களை நீங்க ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்கள் அப்பா. 1000-10,000 பேர் உன் பக்கம் முடிந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னபடி ஆண்டவரே அப்பா நாங்க அவர்கள் ஆண்டவரே
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு அப்பா நீங்க அவர்கள் மேல் ஒரு பெரிதான நம்பிக்கை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஜெபத்துக்கு ஜெயம் கொடுத்த எங்கள் அன்பான தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நீதியின் கரத்தினால தாங்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அற்புதம் செய்கிறவர், அகிலத்தை படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட மக்கள் அழிந்து போகும் பொழுது நீங்க தான் நடுவில் இருந்து யாவருக்கும் வெற்றி கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கபடியா நன்றி. உங்களோட பரிசுத்தமான ஆவியை இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அப்பா எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரிய அந்த கூறி எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்தீர்கள் என்று கூறி நான் நன்றி செலுத்தி கோடி கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாடுபட்டு ஜெபித்தீர்கள். இப்படிப்பட்ட வன்முறைகள் நேராடபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும்படி ஜெபித்தீர்கள். அவன்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் கேட்டு பால் தருவார். நாங்கள் விசுவாசிப்போம். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்ப ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி. God bless you, sister. ஆமேன், ஆமேன். God bless you. கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Suba. பிரைஸ் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்களும் புதிய வைரஸின் தாக்கம், கப்பல்ல வந்தவர்கள் கப்பல்ல இருந்து பரப்பி விட்டு இருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட கொடிய வைரஸின் தாக்கங்கள் நுழையாதபடி இது கர்த்தருடைய வருகையின் அடையாளமா இருந்தாலும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வைரஸின் தாக்கங்கள் அணுகாதபடி காக்கும்படி ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, மீண்டும் யுத்தம் தொடரலாம் என்று சொல்லி இன்னைக்கு கன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்காக அறிகுறிகள். இப்படிப்பட்ட யுத்தங்களோ எப்பண்ண கர்த்தர் அந்த மெடிஸ் நாடுகளை கர்த்தர் தாங்கணும். அந்த பொருளாதார நெருக்கடிகள் வந்து சூழாதபடி மீண்டுமா கேஸ் விலையேறி இருக்கிறது. விலையேற்ற விலைவாசிய உயர்வை காணக்கூடியதாக இருக்கிறது. பொருட்களின் விலைகள், கேஸ் அப்படிப்பட்ட பொருட்கள் விலையேறி கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார கஷ்டங்கள் மாற, வேலையில்லா பிரச்சனை, வேலை இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் நெருக்கடிக்குள்ள தவிக்கிறார்கள். கர்த்தர் சங்கீதக்காரர் சொன்னது போல நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தருக்கு விசாலத்தை கொடுத்தார். அப்படியாக நாங்கள் நெருங்குற நேரங்களில் விசாலத்தை கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம். தேசங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஜனங்கள் மீண்டும் யுத்தத்தை சந்தித்து மனக்லேசம் அடைந்து விடாதபடிக்கு அந்த மன்ன சமாதத்துக்காக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்க காசா மக்களுக்கு அச்சபிங்க. அந்த கமாஸ் பிடியில இருந்து, அந்த தீவிரவாதியின் கையிலிருந்து அவர்கள் ஆயுதத்தை போடும்படியாக எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இன்று வரைக்கும் ஆயுதத்தை போடாமல் மீண்டுமாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே காசா மக்களை அடக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ மக்கள் ஒரு துன்பப்பட்டு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார். இந்த மக்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட, ஒரு விடுதலை காண, ஒரு வெளிச்சத்தை காண அவர்களை விடுதலைக்கும்படியா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாக இந்த விடுதலை அவர்கள் காணணும். ஜெபிங்க. நாங்களோட Amen. Thank you. Thank you, Lord. Father, even as we have already, Lord Jesus, heard the request, Lord, you have said, Lord, even before we bring them before you, Lord, you are already aware of it. You already know, because you control every single situation, Lord, that happens in the very way you created this world, Lord. Lord, nothing happens to this world without you knowing, without you even, Lord, permitting, Lord Jesus, because of, Lord Jesus, the way we, Lord, are responsible in certain ways, Lord, how human kind has come in, Lord Jesus, between you and the earth, Lord, and made a lot of things happen, Lord Jesus, because of not acknowledging the Lord, our Savior, the living God Almighty, the creator of heaven and earth, to be exalted, honored, glorified, and lifted up. Lord, this is part of our own consequences, Lord. Lord, we brought upon, Lord Jesus, upon the scenario of this world, but you also
also, Lord Jesus, has established your kingdom here on earth as it is in heaven, because you established your church, Lord, the very body of Christ, to stand in the gap and pray, Lord. That is why you said, I will build my church, and the gates of hell shall not prevail against it. That is the most powerful weapon you have ever left, Lord. When you left this earth, Lord, to stand in the gap and pray, and that is the weapon, Lord, that it is not coming, Lord Jesus, like you said, Lord. They come with horses and chariots, but we come in the name of the Lord our God. That is the weapon of our warfare, is the name of the Lord our God that comes through and fights the battles of our life, fights the battles of our wars. So we thank you for that, Lord. We are not, Lord Jesus, coming from a losing end. We are coming from the winning end. We are coming from the victorious end, because we call ourselves, Lord, the victorious people, Lord, that stand in the gap and pray through that victory side, Lord. Lord, no matter what happens to this world, no matter how we look at it, Lord, no matter what the circumstances are like, Lord, at this moment, we know who controls it. We know who comes through it. We know who answers our prayers. And Lord, as we stand in the gap, Lord, and pray, Lord Jesus, according to these situations, we know, Lord, that you hear our prayers, and you are also interceding at the right hand of the Father, even as our prayers goes before you like incense, Lord, that you, Lord Jesus, would come forth, Lord, and Lord, bring forth, Lord Jesus, much victory over those situations, oh God, especially, Lord, with the war-torn countries, Lord, even as, Lord, they are, Lord Jesus, the impending, Lord, a bigger situation of what is going on, Lord, between, Lord Jesus, US and Iran and even Israel, oh God, putting together, Lord, what is going to be happening, Lord, is in your control, it's in your hand. You are going to call forth, Lord, coming forth the majestic way, Lord, that you are the God of even the wars. You have gone in, Lord, from the Old Testament days, Lord Jesus, to show forth how you stand, Lord Jesus, from the wars that you sometimes, Lord, allow and permit and give them, Lord, the assurance of how you would win it, Lord, from the side you would want to, Lord. So that is the same God that we worship and ask for that same favor to come upon, Lord, oh God, even in this very situation, even at this very time, Lord, that we, Lord, know that you who controls this war, you would, Lord, bring about the way in which you would, Lord, bring the victorious, the way, Lord, you would bring forth, Lord Jesus, the final analysis, Lord, of God, to end this war, Lord, in a mighty, miraculous way, through the intervention of your mighty hand of the living God, the mighty finger of the living God coming forth and fighting the wars of the battles of this, the kingdom on earth to come down and do it on our behalf in the name of Jesus, I pray. So I thank you for that, oh God. Now I also, Lord, pray, Lord Jesus, for the way, Lord, that many people are bombarded, Lord. Many people are going through their life situations being affected by these wars, Lord, even before it comes to the way in which it's going to even get a little worse than before it gets even better. My God, I pray, Lord, that we, Lord, pray, Lord Jesus, the God of comfort, the God of the one who said, Lord, only believe all things are possible, that we come to you, Lord. We look up to you, Lord Jesus. Our eyes are upon you, Lord Jesus. We will not turn to the right or to the left, but to come to you. Like you said, Lord, the author of our finisher of our faith. And so we thank you, Lord, because you are going to see through, Lord, just like this church is stronger than ever before, Lord. In this last days of the age, the church's age, Lord, that they are going to do mighty works. They are going to do even mightier things, Lord, even as you are moving across the world, Lord, in your spirit, Lord, north to south, east to west, Lord, all of the continents, Lord. You are going to show forth your glory and power and praise in these last days, to show forth the mighty God, the Prince of Peace, the everlasting Father, the God who created, who is going to come forth in his glory and power and presence before he removes the church. You are going to show forth, Lord, in a mighty way, Lord. Only you can do it, my Savior. There's nothing impossible with you, God. You are the God of all comfort and love and peace, and you would come forth and show forth your glory, Lord, upon these lands, Lord, upon these continents, upon the people that you created, oh God, especially, Lord, in these war-torn countries, Lord, where people are bombarded, Lord, not only with their weapons against them, Lord Jesus, through the war, but, Lord, even where they are at, Lord Jesus, without food, so much of it is going on with their families being bombarded, Lord, not being able to provide for them, Lord, with food and daily, mundane things of life, Lord. My Lord, I pray, Lord, that you would come into that situation, show forth your love and mercy and grace and compassion over them, Lord, and meet their needs, I pray, in the name of Jesus. Now I also pray, Lord Jesus,
For the way, Lord Jesus, only you can help these countries, Lord, with much compassion, Lord, that other countries will also extend their hands of love and mercy, Lord, not to stand again, not to take sides, not to, Lord Jesus, come with, Lord, I belong to this side or that side, but belong to a Savior, belong to a God, belong to a kingdom purposes, that they will see through the eyes of God and show forth love and compassion and mercy, and Lord, and come, Lord, into the situation and extend their hand of love and mercy and help these situations, Lord, however they can, Lord. Even as the leaders of these countries, Lord, will, Lord, work it out together, Lord, with much of, Lord Jesus, coming from the wisdom of God, the counseling of God coming into them, Father, and they will, Lord, take the right stand with you, Lord, having the conscience before you, Lord, who they serve and who they want to come under the unction and the obedience of the living God, because they are all accountable one day, Lord, how we lived and we showed forth, Lord, our leadership in our countries, oh God. Therefore, I pray for the much wisdom that you would give for them, Father, and your counseling accordingly, Father. We are living in the last days. The days are evil. The days are becoming more and more uncomfortable. And even, Lord, the viruses, Lord, just like the way it happened the first time around for COVID, is the same way, Lord, it is now coming back again with the same crews coming out, Lord, with this virus, oh God. Oh, Father, I pray, oh God, that you would, Lord, annihilate, Lord, completely annihilate, Lord Jesus. Put forth your holy fire upon it and burn it down right to chaff in the name of Jesus Christ, that this will not spread across the world or any places that this cruise ship had allowed the people to, or the people themselves had been able to come from other countries and gone out, Lord. Oh, Father, that you will eradicate it, stop it, Lord, in the very crux of it, Lord. It will not spread. We take authority of it, Lord Jesus. You are the God who said, Lord Jesus, when we believe, we will see the glory of God. We will see what God is, the impossibility of our God can do, Lord Jesus, through the impossibilities, the God of all possibilities. So we thank you for that, Lord. Even as we, Lord, take control of this virus, Father, we, Lord Jesus, like we say, Lord, the God who said, Lord Jesus, in the Old Testament, Lord, that you would, Lord, would come and wipe out all of our distresses, all of our calamities, all of our, Lord Jesus, these kind of viruses, Lord. Even in the Old Testament, when it came through, Lord, your blood was applied. You came through, Lord, and you said, no plague will come nigh thy dwelling. So, Lord, we pray that, Lord Jesus, into the lands of that we represent, Lord, no plague will come nigh our dwelling in the name of Jesus Christ. And we eradicate it, dissipate it, cast it out in the name of Jesus. So we thank you for that power, Lord, in which you move. And Lord, you are the final authority in which you move and you take control, Father. When we, Lord, humble ourselves and pray and come before you, Lord, according to 2 Chronicles 7:14, Lord, you said that, Lord Jesus, for your people to humble themselves, turn from our wicked ways, Lord, and call upon you, Lord. And Lord Jesus, then you will hear our cry and you will forgive our sins and our healer land too, Lord. So this is part of the way, Lord, that you could even eradicate all the viruses and all the plague, Lord, that is coming, Lord, because of ways in which, Lord, certain times, Lord, we permit it in our lives because of our sinful nature. But Lord, you are the God of all glory, and forgiveness comes, Lord, because of when we humble ourselves and come before you and fall before you, Lord, in Lord Jesus, asking forgiveness and standing in the gap, Lord, and praying, oh Father, between you and the sinfulness of this world, oh God, that you would forgive us and heal our land, Lord, and cleanse our land as we cleanse ourselves, Lord, and ask you to forgive and heal our land, just like your word says. So we thank you for that, Lord. And also thank you, Father, for the many other requests that have gone forth, Lord, that you are the God of glory, power, and purpose, that you would bring it to pass in the very places that we represent, Lord, in the countries that we represent, Lord, from Canada to USA to South America, and also, Lord, from Sri Lanka, India, and all the rest of the Oriental nations, Lord. I do not want to forget any one of them. There are too many to call it the Oriental nations. I give them all to you, Lord Jesus, and also the rest of the continents, Lord, Australia and European continent, Lord Jesus, and North and South of Africa, Lord, all these continents, Lord Jesus. Oh, Father, you are the God of all glory in these last days, Lord. You are doing your work, Lord, and none can stop it, Lord, because you said it, Lord. Even before you come, will we find faith on earth? And we will indeed when we stand in the gap and we see what you can do, Lord, through your Spirit, moving, Lord Jesus, from north to south, east to west, from all continents. You are moving and you're fulfilling your task, Lord, before you come. In the name of Jesus, we pray. Amen and amen.
Amen, amen, amen. Thank you, sister. Thank you, sister. Thank you, authority prayer. Thank you, sister. God bless you. You and your family, you may speak. Thank you, sister. Amen. And God bless you too, sister. Amen. Amen, amen, amen. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை பருவத்துக்கு நேரென்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் என்னோடு இணையுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த ஆளுநர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். சொன்னால் இந்த நாட்கள்ல அவர்கள் பண்ண ஆசையில பதவி முகத்துல பாவைச்சலுக்குள்ள விழுந்து விடாதபடி, மக்களுடைய சுதந்திரத்தை நசுக்காதபடி, மக்களுடைய நலம் கருதி இவர்கள் செயல்படவும் கர்த்தர் இவர்களை ஆள வேண்டுமா? இவர்களுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் சத்தியத்தை அடிவரும் என்ற சுத்தமா இருக்குது. இவருடைய வேலையை சீக்கிரமா இருக்கு. யாரும் கைவிடப்பட்டு போகாதபடி பெற்று அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஒருமனப்பட்ட ஜெபிப்போம். என்னோடு இணையுங்க. நான் ஜெபிக்கிறேன். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தாப்பே, நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளில் கத்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா, எனக்கு ஒத்தாசையோட பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் ஜெப குறிப்பு கத்தாவே ரட்சிப்புக்காக அப்பா வருகிற நம்முடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறேன் கத்தாவே. இந்த நாளிலும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இனியே தேடி வந்து ரட்சித்தீர் கத்தாவே. அதே போல ஒவ்வொருவரை ரட்சிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்கள் பொல்லாதவளாயிருக்கு கத்தாவே. ஆங்காங்கே சிறு சிறிய குழுக்களாய் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புறார்கள் கத்தா. அதுவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவர், சிறிய ஆண் பிள்ளைகள் கத்தா. 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், அப்படியா 12 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள் கத்தா எழும்பி ஐயா வன்முறைகள் ஈடுபடுகிறார் ஐயா, கள்ளவிட்டுக்கிறார்கள் ஐயா, மற்றவர்கள் அடிக்கிறார்கள் ஐயா, எதிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட அநியாய செயல்கள் பெருகி கொண்டிருக்கையா தேசம் எங்கும் நீர் காண்கிறீர்க்கத்தாவே. கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட வன்முறை ஈடுபடாத ரட்சியும் ஆண்டவர், குழுக்களாய் எழுந்து செயல்படுற காரியங்களை அப்பா நீ கண்ணோக்கி பாரு. இப்படிப்பட்ட ஐயா சத்துருடைய திட்டங்கள் குறைவான கண்ணிகளுக்குள்ள பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்கு வேடி போடி ரட்சிப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. தவறான வழியில, தவறான முறையில, தவறான ஆலோசனை கொடுத்து நடத்துற சத்துருடைய திட்டங்கள் குறைவான கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் தெரிப்புண்டு போதா வல்லமைக்குள்ள ஒப்புக்காடு. ரட்சியும் ஆளுநர்களை பொறுப்படும், அதிகாரிகளை பொறுப்படும் பதவியில இருப்போரும் திருக்கரத்தை தருகிறேன் ஆண்டவரே. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தரின் கைகளில் நிற்காமல் போல் இருக்குது. தமது சித்தத்தின்படி நீ திருப்புறார் என்ற வார்த்தை எழுதி இருக்கிற பிரகாரம் அறிக்கை பண்ணுறோம் ஐயா. இந்த நாட்கள் ஒவ்வொரு ஆளுநரை தொடுவீரா, அதிகாரிகளை தொடுவீரா, பதவியில் இருப்ப தொடுவீராக. இவர்களுக்குள்ள மனந்திரம் உண்டாவதாக. நாட்டுக்கு நல்லதை செய்ய, மக்கள் நலங்கர செயல்பட, அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க, நல்மலை நித்தம் நடத்த அப்பா நீர் கிரிய செய்யுங்க. நீங்க கிருபை அழியுங்க. இவர்களுக்கு உமக்கு பயத்தை கொடுங்க ஆண்டவர். மிக எத்தனையோ துணிகரமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்க என் ஜனங்கள் ஆண்டு அறிவிலா உணர்வுலா சங்காரமாய் போனார்களே சப்பா எழுந்தருங்க ஆண்டு. இதனை கையோங்க பாருங்க ஆண்டவரே, தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாட்டும் ஆண்டு. அப்பா விடுதலை உண்டாட்டு, சுயம் மாட்டியட்டும் இயேசுவின் நாமத்தினா நமக்கு ஜெபிக்கிறோம். எடுக்க முடிவுகளை காண்கிறீர்கள். பொறுப்படுப்பீர், ஆலோசனை கொடுப்பீராக, அட்டத்துவீராக, உமக்கு பயம் உண்டாவதாக. தகப்பனே பொறுப்படுங்க, பொறுப்படுங்க என் தகப்பன். நீங்க ஆளுக செய்யுங்க. ஆளுநர்களா இருந்து நடத்துங்க. ஆலோசனை ஆச்சரியமான யோசனை பெரியவர், செயல மாத்தம் உள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே சப்பா. கரத்தில் வெட்டி ஆண்டுகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்தவனும் அச்சபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் விடுதலை ரட்சிப்பு உண்டாட்டும் ஆண்டவர். எந்தெந்த காரியங்கள் விட்டுதல் அடையணும் அந்த காரியத்தை விட்டுதல் அடைவார்களாக. ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக அப்போ, ஒரு மனம் திரும்ப உண்டாவதாக. எல்லாம் நிறையத்தை எடுத்துப்பட சரியான நேரம் மாற்றுவீராக. என் தகப்பன் நீங்க கிரிய செய்வீராக. என் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கும், உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கும். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கப்பா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பணாசையில் செயல்படாத, பதை மோகத்துல விழுந்து விடாத
இல்லாதபடி பெருமையாவிய விட்டு விலக்குவீராக, தாழ்மையாவிய ஊற்றுவீராக. அப்பா ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்தை ஆளும் அதிகாரிகளை பொறுப்படுங்க. அப்பா எடுக்கிற தீர்மானங்கள், எடுக்கிற முயற்சிகள் ஐயா நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரத்தக்க, நாட்டை நல்வழிப்படுத்தத்தக்க, ஜனங்களை நல்வழிப்படுத்தத்தக்க ஆலோசனை நீங்க கொடுத்து நடத்துவனமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜனத்துக்கு ஜனம் விரோதமாய் எழும்புற நாட்களா இருக்கப்பா. அப்போ அது இந்த கனடா தேசத்தில் எத்தனையோ ஜூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வன்முறையில் ஈடுபட இஸ்லாமிய ஜனங்களை காண்கிறீர்கள். அப்பா 11 ஜூத ஜனங்கள் இறந்திருக்கிறார்கள் எங்கள் தேசத்தில கூட. இப்படிப்பட்ட வன்முறையால ஈடுபட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சுவாமங்கள் மாறட்டும் நேசப்பா. அப்பா பள்ளிக்கு பள்ளி வாங்க சுவாமங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். மன்னிக்கிற தன்மை உண்டாட்டும், ஒரு மனந்திரும்ப உண்டாட்டும், நேசிக்கிற அன்பை ஊற்றுவீரா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே எழுந்த ஒவ்வொரு தேசங்களை, ஒவ்வொரு ஜனங்களை, ஒவ்வொரு அதிகாரிகளை, ஒவ்வொரு பதவியில இருப்போரை பொறுப்பெடுங்க ராஜா, பொறுப்பெடுங்க ராஜா, வழி நடத்துங்க ராஜா, வழிப்படுத்துங்க ராஜா. ரட்சிப்பும் விடுதலை உண்டாவதாக. முழங்கால் ஜாம் எனக்கு முன்ன முட்டங்கும் என்று சொன்னவர், நாம ஜாம் என் நாமத்தை மட்டும் ஆணையிடும் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக. யாரும் கைவிடப்பட்டு போவார்கள். மனம் திறந்து உம்முடைய வெளிச்சத்தை காண, உம்முடைய அன்பை காண, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க, அன்பாய் நேசிக்க, அன்பாய் வழி நடத்த, அன்பாய் நாட்டை ஆள ஆலோசனை கொடுங்க. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். இதுக்கு எதிராக எழும்புற சத்துருவின் திட்டங்கள், கண்ணிகள், பொல்லாத மனுஷியல் சூழ்ச்சியல் தந்திரங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறான். இயேசுவின் நாமத்தை செயலற்று போன நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நேரம் கத்தாவே கண்களை ஏறெடுத்த முத்தாசுரின் பருவத்துக்கு நேராண்ட பகுதி நீங்க ஆசீர்வதித்த அந்த கிருபைக்கா நன்றி. பிறருக்கா பாரப்பட்டு ஜெபிக்க இந்த தருணத்தை கொடுத்ததுக்காய் சோஸ்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த டோலிக்கா நன்றி செலுத்துற குடும்ப ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ரஞ்சனிக்கா நன்றி செலுத்த குடும்ப ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அடியாளர் கொடுத்த நேரத்துக்காய் நன்றி செலுத்த குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதி. வேலையை பொறுப்படும், வார்த்தையும் வெளிச்சத்தோடு ஏற்படும். நம்மளுக்கு வெளிச்சம் தான். உங்களுடைய வார்த்தையில் இன்னும் வாழ்ந்திருக்க, இன்னும் கற்றுக்கொள்ள கிருபைதார். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.